எந்த விதமான ரெஸ்லிங் செய்திகளையும் மிஸ் பண்ணாமல் இருக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. குழந்தைகளின் ரொம்ப பெரிய கதாநாயகன் ஜான் சீனா 16 டைம் வேர்ல்ட் சாம்பியன் ஷெகஷன் லீடர்னு சொல்லிட்டு நிறைய வார்த்தைகள் சொல்லலாம். இப்போது அவர் சமீபத்தில் பண்ணுற ஒரு சில விஷயங்கள் ரசிகர்களுக்கு மூஞ்ச சுளிக்க வைக்குது. படத்தில் பார்த்தீங்கன்னா ஆபாசமாக நடிக்கிறது, ஹாலிவுட் படத்தில் பார்த்தீங்கன்னா ஆபாசம் இருக்கிறது சரிதான். ஆனால் சில பேர் பார்த்தீங்கன்னா ஆபாசம் இல்லாமல் இருக்கிறாங்களே, அந்த மாதிரி இருக்கலாம். பட் ஆனால் ஜான்சனா ஆபாசமாகவே நடிக்கிறார் நிறைய படத்தில். சரி, அதை விட்டு தெலுங்க. இன்றைக்கி ஆஸ்காரில் பார்த்தீங்கன்னா சிறந்த உடைக்கான வடிவமைப்புக்கான ஒரு ஆஸ்கார் அவார்டு கொடுத்துருக்குறாங்க. அதை கொடுக்கறதுக்காக யார் வரா பார்த்தீங்கன்னா ஜான்சனா வரும்போது எப்படி வராரு தெரியுமா? அதாவது ஆடை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக. அதுக்காக ஜான்சனா பார்த்தீங்கன்னா உடம்புல ஒட்ட ட்ரெஸ் இல்லாமல் ஒரு சின்ன பேப்பரை, அதை பற்றி சொல்லலான்னு நினைக்கிறேன், ஒரு சின்ன பேப்பரை பார்த்தீங்கன்னா மலைச்சிக்கிட்டு வராரு. வந்து என்ன சொல்கிறாரு, ஆடை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம், அதுக்கான காஸ்டியூம் டிசைனுக்கான ஆஸ்கார் அவார்டை கொடுக்கறதுக்கு தான் நான் இப்படி வந்திருக்கேன்னு சொல்கிறாரு. ஆக்சுவலி ஆஸ்காரில் இப்படி ஒரு நிகழ்வு நடந்ததே இல்லையா. ஜான்சனா பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு நிகழ்வை தானே முன் வந்து பண்ணுறேன்னு சொன்னது உண்மையிலேயே மோசமான விஷயம். ஏன்னா ஜான்சனாவை பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய ஃபேன்ஸ் பேஸ் இருக்கிற ஒரு மிகப்பெரிய சூப்பர் ஸ்டார். அவர் இந்த மாதிரிலாம் பண்ணுவார்னு சொல்லிட்டு கண்டிப்பாக யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. ஆனால் அத்தனை பேர் மத்தியில், அதுவும் டிவி டெலிகாஸ்டிங் பண்ணிகிட்டு இருக்க நிலையில் ஆஸ்கார் அவார்டு கொடுக்குற அந்த ஃபங்க்ஷனில் பார்த்திங்கன்னா ஜான்சனா வந்து இந்த மாதிரி பண்ணது ரசிகர்கள்லாம் முக சொல்லிக்க வச்சுருக்குது. நீங்கள் ஒரு ஜான்சனா ஃபேனாக இருந்தீங்கன்னா இதை பார்த்து கண்டிப்பாக வேதனைப்பட்டிருப்பீங்கள்ல. எனக்கு உண்மையிலேயே வேதனை இருக்குது.